இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்கள்லாம் உங்களை தேடி ஒரு சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நடக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த தீபாவளி பலன்கள் எப்படி இருக்கிறது? 2 சூரியன் நீச்சமாயிருக்கிறார். மோசமான பலனே அதுதான். தனாதிபதி நீச்சம். தனாதிபதி நீச்சம் என்னும்போது நீங்கள் ரொம்ப பார்த்து பத்திரமா செலவு பண்ணணும். செலவு பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். உங்களுக்கு இருக்கிற டபுள் டமாக்கா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பாதகாதிபதி உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்பவன் யார்? சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நீச்சமாயிடுறார். 4-11 சுக்கிர பகவான் நீச்சமாயிடுறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எதிரி ஒழிஞ்சான்னு அர்த்தம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது 5, 7, 9 பார்க்குறார் குரு. 5ஆம் பார்வையாகப்பட்ட 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை, புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். களத்திரஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் வருவதற்கான வாய்ப்புகள். இந்த தீபாவளி எப்போயும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியெலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள். குரு ராசியில் உட்காந்துருக்கார். 200% உங்களுக்கு நல்ல செய்தி ஏற்படும். நல்ல செய்தி, நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்கள் காதில் வந்து விடும். குரு 5ஐ பார்ப்பதால். அடுத்து அதே குரு பகவான் அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதால் சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வம்னு பேர் 5 கூடையவன். அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு அருள் புரிவதற்கு சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கே போக மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. அதெல்லாம் சரியாவதற்கான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வ ப்ராப்ளம் சரியாகிற மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில குழந்தைகளுக்கு வந்து ஆக்டிசம் மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். சில குழந்தைகள் வந்து குழந்தை பிறந்தாச்சு சார், ஆனால் வளர்ச்சி சரியாக இல்லை என்று வருத்தப்படுவர்கள் அந்த 5 கூடையவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் என்பது ஓகே ஆகிறது. அதே நேரத்தில் 7 கூடையவன். 7 கூடையவன்னா என்ன? களத்திரக்காரகன். 7 கூடிய களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கல்யாணம் பண்ணிக்கிற யோகங்கள், வெளிநாடு போகிற யோகங்கள், அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்னால் வரும் லாபங்கள் இதெல்லாம் ஏற்படுகிறது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஒரே தூக்கி மேலே உச்சத்தில் வச்சிடறார். இந்த குரு தரும் அற்புத பலனால் ஒரே தூக்கி உச்சத்தில் வச்சிடறார். இங்கேருந்து கனடா போகணும்னு நினைக்கிறவங்க, அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், எங்கே போகணும்னு நினச்சாலும் சரி, அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது.